காதல் திருமணம் பண்ணாவே ஒரு சரிசமமான நிலையை வந்து பார்க்கல. இவங்க வீட்டில் வந்து இவ்வளோ சவர நகை கொடுக்கணும், அந்த நகை கொடுக்கணும், இவ்வளோ இடம் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை சமமாக பார்த்தா அதுவே போதும் சார். அவங்க வந்து இந்த காஸ்ட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. பட் இவங்க வீட்டில் யாருமே அப்படி கிடையாது. பேட் ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஃபேமிலி வந்து என் பேரண்ட்ஸ் எனக்கு பார்த்து வச்சுருந்தா கூட கிடச்சிருக்காது. இவங்க வந்து ரொம்ப எப்படி ரொம்ப தங்கம் சார். திருமணத்துக்கு பின்னாடி காதல் வந்து எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் தான் வந்து மாங்கு லவ் பண்ணேன். அவன் என்னை வேணான்ட்டான். எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டான். எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன். இல்லைப்பா வேணாப்பா, வீட்டில் சொல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னார் இவர். சரி சொல்லிட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவர் என்கிட்ட வராரு. நான் வந்து என்ன தெரியல, என் லவ் வந்து பேக்கில் வந்துருச்சு. அவர் லவ் வந்து டாப்பில் இருக்குது. 2 பேர் ஹெச்ஆராக இருக்கோம். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவன் வந்து என்ன பண்ணுவானா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கு வந்து தினம் புதுசாக ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு வைப்பான். இஞ்சி டீ போட்டு வைப்பான். திடீர்னு பார்த்தா தந்தூரி பண்ணி வைப்பான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவன் எடுத்து பண்ணி வைப்பான். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து 7 மாதம் வரைக்கும் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். டோட்டலாக ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வாமிட்லேருந்து எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார். ஸோ ஒன்று வந்து பார்த்து பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஆக்சுவலாக ஃபாரின் போய் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி நான் வந்திருந்தேன். அப்போ என் கையில் காசே இல்லை. அந்த டைமில் அவங்க என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்தேன். சுத்தமாக இல்லையே, காசே இல்லை, ஒரு கெரியர் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் இவங்க இன்னும் வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னும்போது அவங்களுக்கு நான் ப்ரொப்போசல் அவங்க எனக்கு பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு பண்ணுறப்போ நான் அழுதுட்டேன். ஆக்சுவலாக அழுதுட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்க என்ன ஓகே அப்படின்னாங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். இப்போ கூட சின்ன பிரச்சனைகள், அந்த மூட் ஸ்விங் அவங்களுக்குலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைண்டில் அது ஒன்று மட்டும்தான் தோணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வந்தவ, ஸோ என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது எப்பயுமே. முன்னெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க, இப்போ என்னடி ஆச்சு பிரச்சனைனா போ வீட்டுக்கு சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன பிரச்சனை உனக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அந்தளவுக்கு நான் பேசுகிறேன். ஏன்னா வந்து ஒரு மெதப்பில் இருக்கேன் நான். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம ப்ராப்பர்ட்டி இது எங்கே போயிட போகுது அப்படின்னு ரொம்ப மெதப்பில் இருக்கேன். ஏன்னா இதே மனநிலையோட தான் ஒரு ஆண்கள் இது வரைக்கும் பெண்களை கையாண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இது ரிவர்ஸாக பெண்களுக்குமே அந்த மனோபாவம் வந்துருச்சான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைப்பாரு. எப்படின்னா இப்போ வந்து டக்குன்னு வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து நிற்பார். ஏன்னு கேட்டால் இல்லை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து நிற்பான். கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால் ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு எனக்கு இது வாங்கி கொடுப்பான். என்னன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து நீ என்னை ஃபஸ்ட்டு பார்த்த நாள், இன்னைக்கு வந்து எனக்கு ஹார்ட் போட்ட நாள் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கதை போட்டு என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவான். அதெல்லாம் மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் இன்னுமா எப்படி உங்களுக்கு போரே அடிக்கலையா, லவ் போரே அடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்து அவனுக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன் நான். இந்த பக்கம் அநேக பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது கணவன் மேலே. இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரி பார்த்துக்கலன்னு. ஆனால் இது அவங்களே சொல்கிறாங்க எனக்கே குறைஞ்சிச்சின்னு எனக்கே தெரியுதுன்னு. ஆனால் ஆணுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக. அதுக்காக தான் இப்போ 2 வீக்ஸ் பிஃபோராக பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக ஏர்லியாக போயிடுறாங்க, ஈவினிங் வர்றப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ. எனக்கு அது பிடிக்கல. என் கூட ஏர்லியாக அவங்க ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அட்லீஸ்ட். இப்போதைக்கு எனக்கு அது போதும் அப்படின்றது தான். என்னோடய ஆசை வந்து என்னென்னா, நான் கடையில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒவ்வொன்றும் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சு ஏதோ ஒன்று பலகாரம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை. அது ஒன்றும் இல்லைங்க சார். மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் 200 செலவாகுது, ஏன் 250 செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைமு. நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அவரே பையை கொடுத்து அனுப்பிட்டேன். 1 வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளோ செலவாகுது, அப்போ விலைவாசி தான் ஏறிடுச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. இனிமேல் உனக்கு பலகாரமும் வராது, எதுவும் வராது, இனிமேல் விலைவாசி தான் ஏறும் தவிர நீ சீக்கிரம் பண்ணுனா நீ எதுவுமே கேட்காத அப்படின்ற. அதுலேருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்குறதில்ல. ஒரு டைம் அப்படி தான் சோப்பு ஏன் இவ்வளோ கரையுதுனாரு. அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன். கவரை சுற்றி அந்த சோப்பை கவரை சுற்றி அந்த சோப்பும் கரையக்கூடாது, பாத்திரமும் கழுவணும் அப்படின்ட்டேன் நான் அந்த இடத்துல என்ன தெரியுங்களா சொன்னேன், கெமிக்கல் அதிகமாக கலக்கிறாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் இவர் என்னங்க சார் பண்ணுற, இவருக்கு எதாவது செஞ்சு தரணும்னு தோணுங்களா? ஆனால் பயங்கரமான ஆளுங்க நீங்கள். சோப்பு பிளாஸ்டிக் கவர் கட்டி வச்சு தேய்ச்சி குளிக்க சோப்பு கரையாமல் இருக்கு. அப்படியும் பண்ணாரு சார். ஒரு டைம் கடையில் 2 பேருமே டைப் ரைட்டிங் தான் பண்ணுவோம், பேசிட்டு தான் பண்ணுவோம். ஒரு டைம் சும்மா தானே இருக்கேன், சரி நான் போய் சும்மா போய் இருந்து பார்த்துட்டு வரேன்ட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன்.
வந்து என்னன்ற அப்போ சோறு ஆக்கலையே, சும்மா இருந்து பாரு, நீ தானே சொன்ன, நான் சும்மா இருந்து பார்த்துட்டு வரேன், நீ சோறு நீ ஆக்கி தின்னுக்கோன்ட்டேன் நான் ஒரே வார்த்தையை. அடுத்த நாள் என்ன பண்ணாரு, அப்போ இருந்து செலவுலேருந்து காசுலேருந்து எல்லாமே என் பொறுப்பு. அவர் வந்து கடை பொறுப்பு, எல்லா கடை பிஸ்னஸ் எல்லாம் அவர் தான், செலவு நான் தான். இப்படி செலவு பண்ணனால வீட்டில் 15 பவுன் 30 லட்ச ரூபா, பையனுக்கு சேவிங் 10,000 எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஏன்னா நீங்கள் சிக்கனம் இல்லைன்னு சொல்கிறாரே, இது நியாயமாங்க சார்? இது நியாயமே இல்லைம்மா. கடன் இல்லாத வச்சிருக்கேன் சார், இது வரைக்கும் 1 ரூபாய் கடன் கிடையாது அவருக்கு. அவ்வளோ நிம்மதியாக நான் வச்சிருக்கேன்ல. நிம்மதியாக இருந்தாலும் பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு. எனக்கு பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது. பலகாரம் கிடைக்குது. வாழ்க்கையிலேயே கடன் இல்லாத இருக்கிறதாங்க சார் நிம்மதியே. எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் அந்த பணத்துக்கு ஆசை போகாது. ஆனால் கடனுங்கிறது யாருக்கா இருந்தாலும் நைட்டு தூங்க போத நிம்மதி இருக்காது அந்த இடத்துல. அந்த நிம்மதியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அதுக்கு மேலே என்ன பலகாரம் வேணும் சார்? அப்படி இருந்தாலுமே முன்னிருந்த லவ் வந்து எப்படின்னா, பாசே டெய்லி நான் உன் கூட தான் இருக்கேன், நீ அந்த சிக்கனை பார்த்து நேரத்துல தான் உனக்கு பலகாரம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? கடைசி வரைக்கும் பலகாரம் வராதானா? கண்டிப்பாக வராது. காதல் திருமணம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காதல் குறைஞ்சிருச்சா, அப்படியே இருக்கா? 2 பேரும் வந்து ஒரே ஆஃபீஸ் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் ஜீன்ஸ் போட்டு போவேன், ஸ்லீவ்லெஸ் போட்டு போவேன். அப்போல்லாம் வந்து எடுத்தோடனே வந்து லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே இது போடாதம்மானா நான் மதிச்சிருக்க மாட்டேன். இவர் வந்து நீ சுடிதார் போட்டால் அழகாக இருப்ப, வளையல் போட்டால் அழகாக இருப்ப, சரி அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்து சுடிதார் தேடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் டவுட்டே வந்துருச்சு, இந்த பொண்ணு சுடிதார்லாம் போட்டு போவாதே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. சுடிதார் வளையல்லாம் போட்டு போகும்போது ஒரு வாட்டி பார்க்கும்போது இந்த வளையல் அழகாக இருக்குது, இந்த வளையல் ஆனால் இப்போ வந்து நான் போட்டு போய் முன்னாடி நிற்கிறேன், ஓ சுடிதாரா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அப்ரிஷியேஷனே கிடையாது சுத்தமாக. சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் ஆஃபீஸில். எல்லா பசங்களும் கலாய்ப்பாங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க, ஆனால் இவர் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவார், சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நான் சமைச்சு கொடுக்கறது அவங்க வீட்டில், அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம் நாங்கள். எல்லாருமே வந்து சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்தோடனே அவங்க தம்பி அம்மா எல்லாருமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு. நான் இவங்க மூஞ்சி தான் பார்ப்பேன், எதுவுமே வராது வாயில். அதுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, சைலண்ட்டாக இருந்தாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம்மா அப்படி சொல்லி. அப்போ முன்னாடி ஏன் அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து பாராட்டணும்னு வச்சிங்களேன், உடனே ஒரு சீன் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த சீன் வந்து இவகிட்ட டபுள் மடங்காக இல்லை ட்ரிபிள் மடங்காக வரும். அப்படியே ஒரு நெக்கில் ஒரு சிரிப்பும் ஒரு ஸ்மைலும் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம பாராட்டுறது வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு தாட் வந்துடும். அதனால் நான் வந்து அவ்வளோ வந்து சொல்லவே மாட்டேன் நான் அவகிட்ட. அது என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? நான் தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கல் பார்வையும் ஒரு பார்த்தல அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா திமுறா, அது எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அது மாதிரி ஒரு சீன் போடும் போது சரி ஓகே நம்ம கம்முன்னு இப்படி இருப்போம்ல, அப்போ இருக்கும்போது அப்படியே அவங்களும் இது பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து ஒன்று சொல்லணும் சார். ஆக்சுவலி என்னன்னா 1 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி, சரிங்களா? நாளையோட சரி 6ஆம் தேதி லாஸ்ட் மந்த் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அடிக்கடி பக்கத்துலேயே தான் பெட்லேயே தான் படுத்துட்டு இருப்பேன். நான் என்ன பண்ணுற பாலா அப்படின்வா, நான் உன் பக்கத்தில் தாம்மா இருக்கேன், நான் மூவி தாம்மா பார்க்குறேன், ஏம்மா என்னை பார்க்க விட மாட்டேன்னு, என்கிட்ட பேசு, முன்னாடிலாம் வந்து நீ பேசுவே, ஆனால் இப்போ ஏன் பேசவே மாட்டேற அப்படின்னுவா. முன்னாடி நான் லவ் பண்ணியிருந்தேன், நம்ம அது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டேஜஸ் சார். எப்போவுமே எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு லவ் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பட்டாம்பூச்செல்லாம் பறக்கும், பைக்கில் போவோம், அங்கே போவோம், பேசினே இருப்போம், என்கிட்ட பேசு, விடிய பேசுவோம், 5 மணி நேரம் பேசுவோம், 6 மணி நேரம் பேசுவோம், எவ்வளோ பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து இப்போ லைஃப் நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் நம்ம பேச முடியும்னா 2 பேரும் சேம் ஆஃபீஸ் தான், உன் கூடயே தாம்மா இருக்கேன், எவ்வளோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம், ஆனால் நீ ஏன் முன்ன மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வெளில போகிறது, ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஷிஃப்ட்டு முடித்தோடனே இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு 3 மணிக்கே நைட் ஷிஃப்ட்டு 3 மணிக்கே பேசி வச்சுருவோம். அப்போ வந்து பாலா கிட்ட சொல்லும்போது பாலா வந்து நான் உன் கூட தனியாக வெளில போகலான்னு நினச்சேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதே விட்டுட்டேன். இப்போ இவர் போய் மிங்கிள் ஆகணும், என்னால் எப்படி மிங்கிள் ஆக முடியும்? என்னால் எனக்கு எடுத்தோடனே பாலா கிட்ட தான் போய் பேசணும் அப்படின்னு தோணுது. சார் நான் மட்டும் என்ன சார், இப்போ நான் யார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போகல சார். சாட்டர்டே ஆனால் போய் கிரிக்கெட் விளையாடுவேன், சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு அட்டி சும்மா எல்லாரும் அந்த ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டு பேசுவோம்ல, அதுமாதிரி இப்போலாம் அதெல்லாம் எங்கேயுமே போகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ஆயிடுச்சு, சரிங்களா? என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து மேடம் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அலோவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணுவாங்க, நீ போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம். ஆனால் ப்ரையாரிட்டி முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு அப்படின்னுவோம். அது தப்பா சார்? இல்லை தானே, அது எனக்கு ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்கிறது தப்பா? ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்கிறது தப்பு இல்லை, எனக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்கிறது தான் தப்பு. கரெக்டு சார், நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நான் அதை தான் சொல்கிறேன், நான் அங்கேயும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இங்கேயும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்.